வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடர்ந்து வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் சிறுதானியங்களை பதப்படுத்துவதன் பங்கு குறித்து மதுரை வேளாண் அறிவியல் நிலைய உணவு அறிவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஏ கலைச்செல்வன் அவர்கள் தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த நீர்வடி பகுதி மேம்பாட்டு முகமை திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற சிவகங்கை மாவட்டம் கல்லல் அஞ்சல் சோமந்தபுரம் கிராம வேளாண்மையாளர் ஏ பழனியாயி தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் பண்ணையாளர்களுக்கு பயனுள்ள கால்நடைகளின் உடலமைப்பு குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உடற்கூறியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஏ குமாரவேல் தரும் விளக்கம். தொடர்ந்து வேளாண் சந்தையில் கரூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டலத்திற்கான வேளாண் அறிவிக்கை, காஞ்சிபுரம் மற்றும் திருச்சி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த நீர்வடி பகுதி மேம்பாட்டு முகமை திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளி சிவகங்கை மாவட்டம் கல்லல் அஞ்சல் சோமந்தபுரம் கிராம வேளாண்மையாளர் ஏ பழனியாயி. இவர் வேளாண்மை துறையின் மூலம் ஒருங்கிணைந்த நீர்வடி பகுதி திட்டத்தின் கீழ் பண்ணை குட்டைகள் ஊரணி அமைத்தல் மூலமாக சாகுபடியினை மேற்கொண்டு அதன் மூலம் வாழ்வாதாரத்தினை பெருக்கிக் கொண்ட தனது அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது, இந்த ஒருங்கிணைந்த நீர்வடி திட்டம் எங்களுக்கு ரொம்ப பயனாக உள்ளது. சேந்தனி கம்மாய் தேங்கி வைத்து இந்த விவசாயத்தையும் அதிக மகசூல் பெற்று சந்தோஷமாக இருக்கா மக்கள்லாம். வேளாண்மை திட்டத்திலேருந்து எங்களுக்கு நிறைய நன்மைகள்லாம் செஞ்சுருக்காங்க. கன்றுகள் கொண்டாந்து நடப்பட்டுள்ளது. கால்வாய் வெட்டி ஒரு வருஷமாகி நல்ல மகசூல் பெற்று நல்ல சந்தோஷமாக இருக்கோம் மக்கள். இந்த வேளாண்மை திட்டத்தின்படி இந்த 360 நீளம் கால்வாய் வெட்டி கொடுத்ததுனால எங்களுக்கு பயனாக இருந்து, இந்த மழை பெஞ்சிருக்கையில் நாங்கள் தண்ணி வெளியாகாமல் தேக்கி நிப்பாட்டி விவசாயம் அதிகமாக மகசூல் பெற்று நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். விவசாயிகள்லாம் அங்கங்கே இத்தனை ஏக்கர்னு சொல்லிட்டு மக்களுக்கு கொடுத்து கன்றுகள்லாம் நடப்பட்டுள்ளது. ஆடு வளர்ப்பு திட்டம் எங்களுக்கு நிறைய பயனுள்ளதாக செய்திருக்கார்கள். மேலும் விவரம் பெற ஏ பழனியாயி அவர்களை 09659450360 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். வேளாண்மையாளர்களுக்கு அதிக லாபம் தரக்கூடிய முக்கிய உப தொழிலாக கால்நடை வளர்ப்பு விளங்குகிறது. மேலும் முறையான பண்ணை பராமரிப்பு,
மற்றும் ஆரோக்கியமான சூழ்நிலையை ஏற்படுத்துதல் மூலம் கால்நடைகளுக்கு ஏற்படும் தொற்று நோய்களிலிருந்து பாதுகாக்க முடியும். அந்த வகையில் இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் பண்ணையாளர்களுக்கு பயனுள்ள கால்நடைகளின் உடலமைப்பு குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உடற்கூறியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் ஏ குமாரவேல் அவர்கள் தரும் விளக்கம். முதல்ல மாட்டோட உடம்ப முழுக்க தொட்டு பார்க்கணும்னு சொன்னோம். தொட்டு பார்க்கும்போது பாருங்கள், இந்த கழுத்தோட கீழ் பகுதியில் ஒரு அழகான ஒரு மடிப்பான பகுதி இருக்குது. கழுத்து மடிப்பு இதுக்கு பேர் டியூ லேப் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த கழுத்து மடிப்பு பொதுவாக சுத்தமான இடத்துல இருந்துச்சுன்னா சாணம் படாமல் காயப்படாமல் சின்ன கொப்பளம் இல்லாமல் இருக்கும். அசுத்தமான இடத்துல இருந்துச்சுன்னா கொசு கடிச்சிருக்கும், சாணம் பட்டிருக்கும், காயப்பட்டிருக்கலாம். அதனால் தினமும் பண்ணையாளர்கள் அந்த டியூ லேபை நல்லா பார்க்கணும். இதை பாருங்கள், நான் தொட்டு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே ஒரு விசிறி மாதிரி கழுத்துக்கு கீழே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். மடிப்பா. அப்புறம் அதை பார்த்துட்ட பிறகு நாக்கு, இப்போ நல்லா மாடு அசை போட்டுட்டு இருக்குதா இல்லையா? அசை போட்டுட்டு இருக்கு பாருங்கள். இந்த அசை போட்டுட்டு இருக்கிறப்போ நீங்கள் நாக்கை பார்க்கணும். நாக்கு எப்படி இருக்குது? ஏன் கையை விட்டு கூட நாக்கை கொஞ்சம் அப்படியே லேசாக வெளியே இழுத்து நாக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாக்கோட மேல் பகுதி சொரன்னு இருக்கும். காயம் இருக்கா, ஏதாவது ரத்த கசிவு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும். அப்புறம் இன்னொன்று, நீங்கள் மாட்டோட மேல் தாடையில் பார்த்தீங்கன்னா இந்த இன்சிசார்னு சொல்லுவாங்க. எது இன்சிசார்னு கேட்குறீங்களா? இந்த முன்பல் தான். பார்த்து பயந்துடாதீங்க. இந்த முன்பல், இந்த மாட்டுக்கு இந்த முன்பல் இருக்காது. பல்லு பொதுவாகவே மேல் தாடையில் முன்பல் இன்சிசார்னு சொல்லுவோம், அது இருக்காது. அது அசை போடுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் அதை தெரிஞ்சுக்கோங்க. நாக்கை பார்க்குறப்போ மேல் தாடையில் பல் இல்லைங்கிறதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. இந்த நாக்கை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். நாக்கோட மேல் பகுதியில் காய்ச்சல் இருந்தாலோ, உடம்பு சரியில்லைனாலோ, சரியாக சாப்பிடலைனாலோ ஒரு மாதிரி படலம் இருக்கும். அதுக்கு தான் நாக்கை பார்க்க சொல்கிறோம். மூக்கை பற்றியும் சொல்லணும். மூக்கணாங்கயிறு கிட்ட மசில்னு ஒரு இடம் இருக்குது. அந்த மசில்ங்கிற இடம் ஈரமாக இருக்கணும் எப்பவும். சப்போஸ் காஞ்சிருந்தால் ஏதோ பிரச்சனை இருக்குது, காய்ச்சல் இருக்குதுன்னு அர்த்தம். உடனடியாக கால்நடை மருத்துவருக்கு நீங்கள் ஃபோனை போடணும். மசில் பார்த்துட்டோம், அதாவது நாக்கை பார்த்தோம், மூக்கை பார்த்தோம், கண்ணை பார்க்கணுன்னு சொன்னோம், கண்ணையும் நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டோம். அப்புறம் இப்படியே தடவி கொடுக்கணும்னு சொன்னோம். மாட்டோட வாலோட ஆரம்பத்தில் கீழ் பகுதியில் தான் பல்ஸ் பார்ப்பாங்க. நமக்கு நாடி பார்க்குறதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி மாட்டுக்கு பல்ஸ் எங்கே பார்ப்பாங்க? இந்த வாலோட கீழ் பகுதியில் மிடில் காக்சிஜியல் ஆர்ட்ரி அப்படின்னா இரத்த குழாய், வால் பகுதியில் ஓடுற இரத்த குழாய் இந்த இடத்துல இருக்குது. என்னோட கையை பாருங்கள், இந்த இடத்துல தான் பல்ஸ் பார்ப்பாங்க. நாடி பார்க்கறது, வெட்டினரி டாக்டர் உங்கள் மாட்டுக்கு பல்ஸ் இப்படி தான் பார்ப்பாங்க. இதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல எதுக்கு வாலை பிடிச்சவர் பார்க்குறாரு அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வாலை தினமும் தூக்கி இந்த சாணம் போடுற இடம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். சாணம் போடுற இடம் நல்லா இருக்கா, சுத்தமாக இருக்கா, அங்கே ஏதாவது காயம் இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை வரும். எதை பற்றி? மாட்டினுடைய உடம்பின் பகுதிகள் உடம்பினோட ஆரோக்கியத்தை பற்றி சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த பகுதி இடுப்பு பகுதி. இந்த இடம் சதைப்பாங்கான, அதாவது சதைகள் நிறைய இருக்கிற பகுதி இடுப்பு பகுதி. இந்த இடத்துல ஊசி போட்ட பிறகு பொதுவாக கால்நடை மருத்துவர்கள் ஒன்றா இந்த இடத்துல ஊசி போடுவாங்க இடுப்பு பகுதியில், அல்லது இந்த தொடை பகுதியில் ஊசி போடுவாங்க. இந்த இடத்துலையும் ஊசி போடுவாங்க. கால்நடை மருத்துவர்கள் ஊசி போட்ட அப்புறம் நீங்கள் இந்த இடத்துக்கு இந்த இடம் இந்த ரெண்டு இடத்துக்கும் ஒத்தடம் கொடுக்கணும். இந்த இடத்த பார்க்கணும், எப்படி இருக்குது இந்த இடத்துல வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா, இதே மாதிரி இந்த இடத்துல வேறு ஏதாவது ஊசி போட்ட இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத ஊசி போட்ட அப்புறம் தினமும் ஒரு பார்வை பார்த்துக்கிறது நல்லது, ஒத்தடம் கொடுக்கறதும் நல்லது. இந்த இடத்துல தான் சதை நிறைய இருக்குது. குளூட்டியஸ் அப்படிங்கிற மசில், சதை குளூட்டியஸ் அந்த மசிலுக்கு பேர், அது இங்கே தான் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் குளூட்டியஸ் அப்படிங்கிற மசில் இருக்குது. இந்த ரெண்டு இடத்துலையும் தான் பொதுவாக ஊசி போடுவாங்க. அதே மாதிரி இந்த
இங்கே 2 மசில் இருக்குது, செமி மெம்பரேனோசஸ், செமி டெண்டினோசஸ் அப்படின்னு 2 சதை இருக்குது. இந்த இடத்துல இருக்கிறது மசில் பேர் சொன்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, செமி மெம்பரேனோசஸ், செமி டெண்டினோசஸ். இந்த இடத்துல ஊசி போடுவாங்க. அந்த இடம் ஊசி போட்டதுக்கப்புறம் அடுத்த நாள் எப்படி இருக்குது, ஏதாவது வீக்கம் இருக்கா, இல்லை ஏதாவது காயம் இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் பார்த்துக்கணும். அப்போ உடம்போட எல்லா பகுதிகளையும் தினமும் ஒரு பண்ணையாளர் பார்க்கணும், ஒன்றா பார்க்கணும். அதே மாதிரி இப்படி தொட்டு கால் தொட்டு பார்க்கணும், காலை தொட்டு அப்படியே குழம்பு பகுதி கீழே இருக்குல்லங்க, இது குழம்பு, இந்த குழம்பு பகுதி எப்படி இருக்குது, இந்த குழம்பு பகுதியினோட உள்ள ஏதாவது அடிபட்டிருக்கா அப்படிங்கிறது இப்படி தொட்டு பார்க்கணும். அப்படி தொட்டு பார்க்குறப்போ தெரியும். ஒழுங்காக நடக்கும்போதும் பார்க்கணும், நடைய பார்க்கணும், மாடு ஒழுங்காக நடக்குதா, காலில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா லேசாக நொண்டும், ஆனால் நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் அந்த உடம்பினோட பல பகுதிகளை நீங்கள் ஜாக்கிரதையாக, அக்கறையாக, எச்சரிக்கையாக பார்க்கணும். அப்படி பார்க்குற பொழுது முன்கூட்டியே உங்களுக்கு உங்கள் மாடுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, ஏதாவது வம்பு இருக்கா, வியாதி இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிடும். அதுதான் இந்த கால்நடை மாட்டினோட உடல் கூறியல் பற்றிய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு வியாதியை முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம். முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம், கால்நடை மருத்துவரை முன்னாடியே நீங்கள் கூப்பிட்டுறலாம். அதுதான் விசேஷம். நாளைக்கு சரியாயிடும், அதுவாகவே சரியாயிடும், பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் நீங்களாகவே உங்கள் வீட்டிலேயே ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு பல வகையில் அது உதவியாக இருக்கும். மொத்தத்தில் கால்நடையினோட பசுவினோட உடம்பினுடைய எல்லா பாகங்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தினமும் ஒரு உரிமையாளர், பண்ணையாளர் பார்க்கணும். பார்த்தா முன்கூட்டியே ஏதாவது வியாதி வரப்போதாங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு கால்நடை உடற்கூறியல், அனாட்டமி, அது உங்களுக்கு ரொம்ப பயன்படும். நன்றி, வணக்கம். மேலும் விவரம் பெற டாக்டர் ஏ குமாரவேல் அவர்களை 09344770194 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் சந்தையில் கரூர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 6 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கருவேப்பிலை கட்டு ஒன்று 15 ரூபாய்க்கும், கொத்தமல்லி கட்டு ஒன்று 10 ரூபாய்க்கும், புதினா கட்டு ஒன்று 8 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்தரி ரோஸ் 20 பூக்களை கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை 160 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 240 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 25 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 80 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 160 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 200 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 150 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டைப்பூ 1 கிலோ 30 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோ 50 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டல மாவட்டங்களான
சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 36 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 20 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 58.9%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 5 கிலோமீட்டர் ஆகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 26.4%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 23 டிகிரி செல்சியஸாகவும் மழையளவு பதியவில்லை. சூரிய கதிர்வீச்சு 523.5 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 962.5 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 7.2 ஆகவும் இருந்தது. காஞ்சிபுரம் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு நெல்லில் பாக்டீரியா இலைக்கருகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைடு மருந்தினை 1 ஹெக்டருக்கு 1.25 கிலோ என்ற அளவில் தெளிக்கவும். நெல் தரிசு உளுந்து பயிரில் 2% DAP கரைசலை முதல் நாள் இரவு ஊற வைத்து பிறகு தெளிந்த பின்பு பூக்கும் தருணத்தில் ஒரு முறையும் 15 நாட்கள் கழித்து மறுமுறையும் தெளிக்கவும். திருச்சி மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு அறுவடை நிலையில் உள்ள தாளடி நெற்பயிரினை அறுவடை செய்து ஈரப்பதம் 13% கீழ் இருக்குமாறு சேமித்து பூச்சி தாக்காமல் பாதுகாப்பாக வைக்கவும். நெல் தரிசு பயறு வகை பயிர்கள் பூக்கும் சமயமாகும். இத்தருணத்தில் நீர் பாசனம் செய்ய நடமாடும் நீர் தெளிப்பான் கொண்டு பண்ணையில் உள்ள நீரை பயன்படுத்தி நீர்ப்பாசனம் செய்யலாம். நெல் தரிசு உளுந்து பயிரில் வெள்ளை ஈக்களின் தாக்கம் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு கார்பன் டெசிம் 200 கிராம் அல்லது நனையும் கந்தகம் 600 கிராம் தெளிக்கவும். வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே காணப்படும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவுமில்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BBFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. நமது பொதிகையில் வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள், வேளாண், கால்நடை, மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள், இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை பங்கு கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. சிறுதானியங்கள் அதிக சத்துக்கள் நிறைந்ததாகவும் காலநிலை மாறினாலும் தாக்குப்பிடித்து மகசூல் தரக்கூடியதாகவும் உள்ளது.
இத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த சிறுதானியங்களின் தேவை அதிகமாக காணப்படுவதால் விவசாயிகள் சிறுதானியங்களை பயிரிடுவதோடு அதனை பதப்படுத்தி நேரடியாக விற்பனை செய்வதன் மூலம் அதிகம் லாபம் பெற முடியும். அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் சிறுதானியங்களை பதப்படுத்துவதன் பங்கு குறித்து மதுரை வேளாண் அறிவியல் நிலைய உணவு அறிவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஏ கலைச்செல்வன் அவர்கள் தரும் தகவல்கள். இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா எல்லா அரசாங்கம் உணவு பாதுகாப்பு, அதாவது ஃபுட் செக்யூரிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்மளுடைய அரசாங்கம் எல்லாத்துக்கும் உணவு கிடைக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தில் பார்த்திங்கன்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், அதாவது பொது விநியோக திட்டத்தின் மூலமாக அரிசி, கோதுமை இந்த மாதிரியான தானியங்களை வழங்கிட்டு இருக்குது. இப்போ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் உணவு கிடைச்சிருது. இதுதான் ஃபுட் செக்யூரிட்டி. அதே சமயத்தில் அவங்க சாப்பிட்ற உணவில் தேவையான அளவுக்கு சத்துக்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா இல்லை. அதுக்காக பேசப்படுற ஒரு டாபிக் தான் நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி. இந்த நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி அப்படின்றது எப்படின்னா, ஒரே வகையான உணவுகளை மட்டும் சாப்பிட்றது மூலமா நமக்கு கிடைக்காது. இதுக்கு பல்வேறு வகையான உணவுகளையும் சாப்பிடணும். இப்போ உணவில் பார்த்திங்கன்னா தானியங்கள், பயிர் வகைகள், அப்புறம் காய்கறிகள், பழங்கள், முட்டைகள், மாமிச உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு பல வகையாக பிரிக்கிறாங்க. இந்த சத்துக்கள், நார்ச்சத்துக்கள் அதிகமாக உள்ள சிறுதானியங்களை நம்ம எல்லாருமே நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்தில் பயன்படுத்தணும். சிறுதானியங்களில் முன்னாடி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திகிட்டு இருந்த ஒரு உணவுகள் தான். ஆனால் இதில் இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, சிறுதானியங்களில் ஒரு தானியங்களும் ஒரு சைஸில் இருக்கிறதுனால அதை சுத்தப்படுத்தி தானியத்தை அரிசி ஆக்கிறது மிகவும் கடினமாக இருக்குது இண்டஸ்ட்ரி லெவலில். ஒரு மாவட்டத்திலையும் உள்ள மாவட்ட வேளாண்மை அலுவலகம் இருக்கு இல்லைங்களா, அங்கே இருக்கிற தகவல் மூலயமா எவ்வளோ அளவு பரப்பளவில் எந்த இடத்துல சிறுதானியங்கள் பயிரிடுறாங்க அப்படின்ற தகவலை நாங்கள் பெற்று அதுக்கப்புறம் அந்த பிளாக்கில் போகிறோம். ஒரு மதுரை மாவட்டம்னு பார்த்திங்கன்னா 13 பிளாக் இருக்குது. இதில் சிறுதானியங்கள் அதிகமாக பயிரிடுற பிளாக், அதாவது வட்டாரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமங்கலம், கள்ளிக்குடி, சேடப்பட்டி, உசிலம்பட்டி, இந்த 4 பிளாக்கில் அதிகமாக பயிரிடுறாங்க. அந்த பிளாக்கில் போயிட்டு நம்ம சர்வே எடுக்கிறோம். இந்த சர்வே எடுக்கிறது மூலயமா எவ்வளோ பரப்பளவில் அந்த சிறுதானியங்கள் அந்த வட்டாரத்தில் பயிரிடப்படுகிறது அப்படின்றது தெரிஞ்சுட்டு, அப்புறம் அங்கே இருக்கிற விவசாயிகளை ஒரு குழுவாக ஃபார்ம் பண்ணுறோம். அதாவது இதுக்கு கிளஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில். குழுவாக ஃபார்ம் பண்ணுறது என்னத்துக்குன்னா, அந்த பகுதியில் இருக்கிற சிறுதானியம் பயிரிடுற விவசாயிகள் எல்லாரும் ஒரே குழுவாக சேர்ந்து அவங்களுடைய சிறுதானியத்தை பதப்படுத்தப்பட்ட உணவுகளாக மாற்றும் பொழுது, தானியத்தை அரிசியாக மாற்றும் போதோ இல்லை அரிசியை மாவாக மாற்றும் பொழுதோ அந்த அவங்களுடைய வேளாண் உற்பத்தி செய்த பொருள்களுக்கு மதிப்பு அதிகமாகுது. இந்த விஷயத்துக்காக தான் இந்த சர்வே பண்ணி ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி சிறுதானியங்களில் கல் நீக்கிறதுக்கும், அப்புறம் அதில் இருக்கிற உமி நீக்கிறதுக்கு, அப்புறம் தானியத்தை அரிசி ஆக்கிறது, அப்புறம் அரிசி ஆக்கிய தானியங்களை மாவா ஆக்கிறதுக்கு, பேக்கெட் பண்ணுறதுக்கு, அப்புறம் சாக்கு தானியங்களை சாக்கில் போட்டு தைக்கிறதுக்கு, இப்படி இந்த மிஷின்ஸுக்கு எப்படி செய்கிறது, எப்படி அந்த தானியத்தை எப்படி அரிசி ஆக்கிறது, அரிசி மாவாக்கி அப்புறம் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்றது எல்லாத்தையும் நாங்கள் சொல்லித்தரோம். இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட சில தொழில்நுட்பங்கள், அதாவது இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, உணவுப் பொருட்கள் அப்படின்னா ஏதோ ஒரு காம்பினேஷனில் செஞ்சு கொடுக்கறது மட்டும் இல்லை, அதுக்கு ஒரு நிலைப்படுத்துதல் அப்படின்றது ஒரு நிலை இருக்குது. அதாவது இப்போ புட்டு மிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா மாவையும் போட்டு புட்டு மிக்ஸ் பண்ணிட முடியாது. எல்லாத்தாலையும் அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்காது. அதனால் இப்போ சோளம், மக்காச்சோளம் இந்த 2 இதை வச்சுட்டு ஒரு புட்டு மிக்ஸ் பண்ணுறோன்னா, சோளத்தை 90 கிராம், மக்காச்சோளம் 10 கிராம், இந்த மாதிரியான ஒரு ப்ரொப்போர்ஷனில் போட்டு இதில் ஒரு நிலைப்படுத்தியிருக்கிறாங்க. நிலைப்படுத்துறது அப்படின்றது என்னென்னா, இந்த காம்பினேஷனில் போட்டு கலவையில் எல்லா மக்களுக்கும் கொடுத்து பார்ப்பாங்க. அதில் எந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்
பெரும்பான்மையான மக்களால் விரும்பப்படுகிறது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்கானோலெப்டிக் எவால்வேஷன். அதாவது அவங்களுடைய சுவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை பொறுத்து எந்த காம்பினேஷன் அதிகமாக இருக்குதோ அதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறோம், அதாவது நிலைநிறுத்துகிறோம். இந்த மாதிரி நிலைநிறுத்தப்பட்ட பொருட்கள், அதாவது வந்து உணவுப் பொருட்களை வந்து செய்கிறதுக்கு நிறைய ப்ராஜெக்ட் மூலயமா செஞ்சு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம சிறுதானிய பயிரிடுற விவசாயிகளுக்கு வந்து பயிற்சி அளிக்கிறோம். இந்த பயிற்சி அளிக்கிறதன் மூலமாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, குழுவாக இருக்கிறவங்க ஒரு பிரிவாக வந்து பிரிஞ்சு ஒருத்தங்க வந்து நிர்வாகம் பண்ணுறதுக்கும், ஒருத்தங்க வந்து உணவை வந்து உற்பத்தி செய்கிறதுக்கும், ஒருத்தங்க மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கும், இப்படி வந்து பல பிரிவுகளை செய்து பிரிந்து இவங்க வந்து இந்த ஒரு வியாபாரமாக கொண்டு போகும்போது அவங்களுக்கு வந்து சரியான விலை வந்து கிடைக்குது. இதன் மூலயமா இவங்களுடைய பொருளாதாரம் வந்து அதிகப்படுத்துவதோட மனிதர்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து செல்கிற, அதாவது மைக்ரேஷன் சொல்கிறாங்க. இருக்கிற இளம் தலைமுறையின் எல்லாமே கிராமப்புறத்திலேருந்து நகர்ப்புறத்துக்கு மைக்ரேட் ஆகி போகிறது, அதாவது நகர்ந்து போகிறது வந்து குறைக்கப்படுகிறது. கிராம பொருளாதாரமும் ஒரு மேம்பாட ஒரு வழியாக இந்த திட்டம் வந்து அமைந்திருக்கிறது. மேலும் விவரம் பெற முனைவர் ஏ கலைச்செல்வன் அவர்களை 097150703 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க, வேற ஏதாவது? போதும். அட இது என்னப்பா, இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல, அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 8/3/2016 செவ்வாய்க்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. கறவை மாடு வளர்ப்பு மூலம் பயனடைந்த சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுகா கீழப்பூங்குடி கிராம வேளாண்மையாளர் டி இந்திராணி அவர்கள் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரம். தஞ்சாவூர், திருநெல்வேலி, திண்டுக்கல் மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கான வேளாண் அறிவுரை. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நெற்பயிரில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகள் குறித்து மதுரை வேளாண் அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே மனோன்மணி அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளம் வழியாகவும் காணலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைத்தளங்களில் அக்ரி டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 180018015551 எனும் தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.